சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையை நினைத்து அதிகமாக நீ கவலைப்படுகிறாய். யாருக்கும் எந்த துரோகமும் செய்தது இல்லை. ஆனால் தெய்வம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு துரோகத்தை செய்கிறது? பூஜை செய்கிறோம், எல்லா விரதத்தையும் எடுக்கிறோம். ஆனால் ஏன் நமக்கு மட்டும் தெய்வமானது இவ்வளவு சோதனையை தருகிறது? ராப்பகலாக உழைக்க தயாராக இருக்கும் பொழுது முன்னேற்றத்திற்கான வழி அந்த தெய்வம் காட்டலாமே. உயிருக்கு உயிராக சாயை தான் நம்புகிறேன். சாயே என்னை கைவிட்டது போல், சாயே என்னை கண்டு கொள்ளாதது போல் இருக்கிறாரே, என்ன அர்த்தம் இது என்று உன் மனமானது எப்பொழுதும் இந்த புலம்பலை புலம்பிக்கொண்டேதான் இருக்கிறது. தங்கமே, முதலில் ஒன்று தெரிந்து கொள். இந்த சாய் உன்னை கைவிடவில்லை. நிச்சயமாக சொல்கிறேன், கைவிடவில்லை. நான் கைவிட்டு இருந்தேன், ஆனால் உன்னால் இவ்வளவு தூரம் உன்னுடைய குடும்பத்தை உன்னால் நடத்தி இருக்க முடியாது. நான் உன்னோடு இருப்பதினால்தான் ஏதோ ஒரு அளவுக்காவது உன்னுடைய வாழ்க்கையானது ஓடிக்கொண்டு இருக்கிறது. உன்னுடைய கர்ம வினை ஆனது மிக பயங்கரமாக சூழ்ந்திருக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். ஒரு விஷயம் என்பது அதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் எதையும் பேசக்கூடாது. தெய்வம் உன்னை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறது என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை நான் நிச்சயமாகவே சொல்வேன். நீ தெய்வத்தை வணங்குகிறாய், ஆனால் தெய்வத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. தெய்வம் இன்று உன்னை கைவிட்டது போல் தோன்றும், ஆனால் தெய்வம் இல்லை என்றால், உன்னோடு இல்லை என்றால் நீ இந்த அளவுக்கு கூட உன்னால் வாழ்க்கையில் முன்னேறி இருக்க முடியாது. தங்கமே, வாழ்வில் எத்தனை தடைகளை நான் உடைத்து எழுந்திருக்கிறேன் தெரியுமா? இத்தனை விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் தெரியுமா? எந்த ஒரு காலகட்டமும் சரிதான், எந்த ஒரு விஷயமும் சரிதான், என்னை மீறி நடப்பது இல்லை. இப்பொழுதும் நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் நான் ஏன் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வைக்கிறேன் என்றால், இந்த கஷ்டமானது இப்பொழுதே முடியட்டும். சீக்கிரமாக நீ நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லாவற்றையும் தேக்கி தேக்கி வைத்துக் கொண்டே இருந்தால் கர்ம வினையானது கலையுமா? நீயே ஒன்று சொல். ஒரு வேலை இருக்கிறது, அந்த வேலையை அப்பப்போ முடிக்க வேண்டும். அதற்கு பதிலாக நாளை பார்க்கலாம் என்றால் அந்த வேலை என்ன ஆகும்? தேங்கிதானே போகும். அந்த வேலை உனக்கு பதிலாக வேறு யாராவது செய்ய முடியுமா? முடியாது தானே? அதே போலத்தான் கர்மவினை. அதிக கர்மவினை உள்ளது, அதில் பாதிதான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். 100% கர்ம வினையில் ஒரு 25% தான் நீ இப்பொழுது அனுபவிக்கிறாய். மீதி சதவீதம் அனைத்துமே இந்த சாய் எடுத்துக்கொண்டேன். இந்த சாய் தான் உனக்கு பதிலாக கர்ம வினையை சுமந்து கொண்டு இருக்கிறேன். அதை புரிந்து கொள்ளாமல் நீயும் மனக்கலங்க அடிக்கிறாய். தங்கமே, 100%யும் உனக்கு நான் கொடுத்திருந்தால் உன்னால் தாங்க முடியாது. அந்த வேதனையை உன்னால் சமாளிக்க முடியாது. இப்பொழுது நீ எதற்காக இந்த வாக்கினை கேட்கிறாய்? சாய் நமக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாரா என்று. ஆறுதலான வார்த்தையை விட நடக்கும் வார்த்தையை சொன்னால்தான் உனக்கு நிம்மதியாக இருக்கும். நான் எப்பொழுதும் என்னிடம் ஆறுதலை தேடுகிறீர்கள், ஆனால் உங்களை சந்திக்க வரும் பொழுதெல்லாம் நான் உண்மையான ஒரு வாக்கை மட்டும்தான் கொடுக்கிறேன். முக்கியமாக இருக்கும் விஷயத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும். எனக்கு குழந்தைகள் என்றாலே அவ்வளவு பிடிக்கும். உங்களுக்கு தான் வயதாகிவிட்டது இப்படியெல்லாம், ஆனால் எனக்கு நீங்கள் பார்ப்பதற்கு எப்பொழுதுமே சின்ன பிள்ளைகள் தான். உங்களுக்கு வயதானவர்கள் கூட எனக்கு சின்ன பிள்ளைகள் தான். தெய்வங்களுக்கு எப்பொழுதுமே பிள்ளைகள் தானே. தெய்வங்கள் எப்பொழுதும் பிள்ளைகளை, அது எவ்வளவு பெரிய வயதானாலும் அதற்கு வயது வைத்தெல்லாம் பார்க்காம தெய்வம் பிள்ளையாகத்தானே பார்க்கிறது. தங்கமே, உன்னுடைய மனக்குமுறலை நான் புரிந்து கொண்டேன். உன் மனக்குமுறல் என்ன என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். எல்லா விஷயத்திலும் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யலாம், இதற்கு மேல் சோதனைகள் என்பது வேண்டாம், நல்லதொரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய கஷ்டங்களுக்கும் உன்னுடைய நஷ்டங்களுக்கும் வாழ்க்கையில் நீ பட்ட காயங்களுக்கும் முடிவு கட்டவே நான் வந்துள்ளேன். தங்கமே, வரும் வியாழக்கிழமையிலிருந்து சொல்கிறேன், வரும் வியாழக்கிழமையிலிருந்து உன்னுடைய வாழ்வில் பேரின்பத்தை நீ காண்பாய். அதாவது இதற்கு முன்பெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணாத
அதிசயத்தையும் எந்த ஒரு விஷயம் எல்லாம் இவ்வளவு வேண்டுகிறேன், இவ்வளவு விரதம் எடுக்கிறேன், ஆனால் தெய்வம் கண்ணை திறக்கவே இல்லை என்று புலம்பிய விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. காலம் முழுவதும் உனக்கு நான் இருக்க போகிறேன். உனக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையையும் நிரந்தரமாக கொடுக்க போகிறேன். கஷ்டம் நிரந்தரம் என்று நினைத்தாய் அல்லவா? கஷ்டம் நிரந்தரமே அல்ல. உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே தான் நிரந்தரம். அதுவும் இந்த சாய் கொடுக்கும் சந்தோஷமானது உனக்கு அதிக நிரந்தரமாக இருக்கும். நீ பட்ட அனைத்து பாட்டுகளுக்கும், நீ பட்ட அனைத்து சொல்லவே முடியாத வழிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கவே தான் நான் வந்துவிட்டேன். சொல்லிவிட்டேன் அல்லவா? உனக்கான நல்ல நேரம் எப்பொழுது வரும், எப்பொழுது உனக்கான நல்ல நேரம் என்பது அதை ஞாபகம் வைத்துக்கொள். வரும் வியாழக்கிழமையிலிருந்து உன்னுடைய வாழ்வில் நீ பார்க்க போகும் விஷயம் எல்லாம் மிக மிக அற்புதமான விஷயம்தான். எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் சரிதான், நீ நினைத்தது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக மிக சிறப்பானதாக இருப்பாய். உன் கஷ்டங்கள் முடிந்து விட்டது, முடிவு கட்டுவிட்டேன். இந்த நேரத்தில் நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் அது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சொல். தங்கத்திற்கு எப்பொழுதுமே அமைதியான ஒரு வாழ்க்கையையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையையும் கொடுப்பதற்குத்தான் ஒரு தகப்பன் ஆசைப்படுவான். நான் அப்படித்தானே தங்கமே? உனக்கு யார்? நீ எப்பொழுதும் என்னை என்ன சொல்லி கூப்பிடுவாய்? தெய்வம் என்றா? கிடையாதே. நீ என்னை எப்பொழுதும் கூப்பிடுவது அப்பா, சாயப்பா என்று. உன் பிள்ளைகளுக்கு கூட என்னை முறை வைத்துதான் நீ சொல்லிக் கொடுப்பாய். அந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளை தங்கமான பிள்ளை. காலம் உன்னை சோதிக்கிறது என்பதை நான் அறிகிறேன். அந்த சோதனைகள் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளுக்குத்தான். விரைவாக எல்லாமே முடிந்துவிடும். என்னுடைய பிள்ளைக்கு எல்லாமே தெரியும். நான் எது செய்தாலும் நல்லதுக்குத்தான் செய்வேன். ஒரு முறை கூட என்னுடைய பிள்ளைக்கு துரோகம் என்ற ஒரு விஷயத்தை இந்த சாயிடம் இருந்து கிடைக்காது. நல்லது மட்டுமே கிடைக்கும். இந்த சாயிடம் இருந்து நல்ல விஷயத்தை மட்டுமே பெற்றுக்கொள்வார்கள். இந்த சாய் துரோகம் செய்யாதவன், மற்றவர்களை கண்கலங்க வைக்காதவன். இந்த சாய் உன்னை புரிந்து வைத்திருக்கிறேன். 1000 பேர் 1000 விதமாக உன்னை காயப்படுத்தி என்னென்னமோ விஷயத்தை எல்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த சாய் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் உன்னை காப்பாற்ற, உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் மற்றும் பல சுவாரஸ்யமான நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் மட்டும்தான். தைரியமாக இரு. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். கஷ்டங்கள் இருந்தால் தூக்கி ஓரமாக போடு. எல்லாவற்றுக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் எனக்கு பங்குண்டு. சிலர் பார்த்தாயானால் கஷ்டத்தில் மட்டுமே தூரமாக நிற்பார்கள், சந்தோஷத்தில் வந்த உடனேயே கிட்ட வருவார்கள். இதுதான் சில பேருடைய மனம். சந்தோஷம் என்றால் அதை அனுபவிக்கலாம் என்று வருவார்கள். ஆனால் ஒரு கஷ்டம் என்று வந்தவுடன் ஐயோ நம்மளிடம் உதவி கேட்டு விடுவாளோ என்று ஓடிவிடுவார்கள். புரிகிறதா? ஆனால் தெய்வமானது அப்படி கிடையாது. கஷ்டத்திலும் சரி, நஷ்டத்திலும் சரி, சந்தோஷத்திலும் சரி கூட இருக்கும். ஒரு நபரை ஒரு தூண் போல தாங்கி பிடிப்பதுதான் தெய்வம். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறோமே தவிர கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக உங்களோடு தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு காற்றோடு காற்றாக நிற்கிறோம். கவலையை விட்டுவிட்டு சந்தோஷமாக இருங்கள். எதுவாக இருப்பினும் அதை நான் பார்த்துக் கொள்வேன். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் என்னிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கொடுப்பேனே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை கஷ்டப்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்படுவேன் என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். நல்லது நடக்கட்டும். எல்லாமே உங்களுக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை அமையட்டும். சந்தோஷமாக இருங்கள். நானே உனக்கு சதா சர்வகாலமும் துணையாகவும் நல்ல வளங்களையும் எடுத்து உனக்கு இன்பமான ஒரு வாழ்க்கையை தருவேன். நம்பிக்கை இருக்கிறது தானே? இந்த சாயின் மீது எல்லாவற்றையும் சரியாக செய்வார் சாயி என்று நம்பிக்கை உள்ளது தானே? நம்பிக்கையோடு இருங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய். நம்பு. ஓம் சாய்ராம்.